ஐயா, பொள்ளாச்சிலேருந்து மகேஸ்வரி என்ற பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு அதிகமாக வயிற்று வலி, தலைவலி இந்த மாதிரிலாம் ஆயிடுது அப்படின்னு கேட்டால் பெரியவங்க தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீட்டுன்றது எதனால் வருது, என்ன காரணத்துக்காக வருதுன்னு நீங்கள் சொல்லணுங்க. இது உண்மைதானா, இது நம்பலாமான்னு கேட்குறாங்க. தீட்டுங்கிறது பெண்களுக்கு ஆகக்கூடியது உண்மையான விஷயந்தான். அது நல்ல விஷயம்னு இருக்கும்போது கண்டிப்பாக கெட்ட விஷயமும் ஒன்று இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னாக்கா நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி, இதே மாதிரியே இந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தீட்டு அப்படின்னா பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கும்போது, வீட்டுக்கு தூரமாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பெண்கள் தலை விரிச்சிட்டு வெளியில் போகக்கூடாது. தலைவிரி கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் ஹேர் போட்டுட்டு பெண்கள் இன்றைக்கி அதிகமாக வெளியில் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி போனச்சுனாக்கா தீட்டாயிடும் ஒன்று. அதே மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் பர்ஃப்யூமு, சென்ட்டு இந்த மாதிரி அத்தர் எதனாச்சும் யூஸ் பண்ணினாக்கா அப்போவும் தீட்டாயிடும். இப்போ அதே மாதிரி வெயிலில் அதிகமாக போனீங்கனாலும், ரொம்ப வெயில், உச்சி வெயில் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் அதிகமாக வெளியே போனாக்கா அதுலேயும் தீட்டாகும். கூட்ட நெரிசலில் எங்கேனாச்சும் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கேயும் இந்த மாதிரி தீட்டுங்கிறது ஆகிடும். இப்போது தீட்டுங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக போயிட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அது என்ன ஆகணுனாக்கா கொஞ்சம் அதிகமாகிட்டு சைத்தான் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு பொண்ணுங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அதிகமாக உள்ளே வராங்க பொண்ணுங்க. இது நீங்கள் தடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் அந்த மாதிரி டைமில், அந்த பீரியட் டைமில் நீங்கள் வெளியே போகிறது தடுத்துக்கணும். அதே மாதிரி மக்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த பர்ஃப்யூம் போடுறது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் நீங்கள் தடுத்துக்கணும். தலை விரிச்சிட்டு நீங்கள் போகக்கூடாது, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு 60% நீங்கள் நீங்கள் பாதுகாப்பு செஞ்சுக்கலாம். உங்களை நீங்கள் பாதுகாப்பு செய்யலாம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் உடல் சுத்தம், உடை சுத்தம்னு சொல்லிட்டு அந்த சில நாட்கள் மட்டும் கிடைக்காது பெண்களுக்கு. என்ன தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணாலும் அந்த ஒரு வாடைங்கிறது ஒரு இருக்கும். ஒரு பெண்களுக்குன்னு தனித்துவமான ஒரு வாசனை வரும். அந்த டைமில் அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிறனால தீட்டு ஒரு கெட்ட விஷயம் இருக்குனாக்கா அடாப்ட் ஆகிடும். இதனால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உண்மையான விஷயந்தான். பெண்கள் இதிலேருந்து தடுத்துக்கோங்க. மருதாணி வைக்கக்கூடாது. ஒரு பூ விரும்பி அந்த பூவில் பூவெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. இந்த மாதவிடாய் பிரச்சனை டைமில் பூ வாங்கி வைக்கக்கூடாது, மருதாணி வைக்கக்கூடாது. அதிகமாக சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. தலைவிரி குளமாக வெளியில் போகக்கூடாது. இது மாதிரி தடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதிலேருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி.